குட் டு see you guys. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபண்டட் அக்கௌண்ட் ஆர் ரியல் அக்கௌண்ட்டை MetaTrader 5 பிளாட்ஃபார்முக்குள்ளே எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் எடுத்திருக்கிறது த 5% ஃபண்டட் அக்கௌண்ட். அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா இது ஒரு கண்டெஸ்ட் அக்கௌண்ட். ஸோ இதே டேஷ்போர்டு தான் உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட்லேயும் வரும், ரியல் அக்கௌண்ட்லேயும் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெஸ்ட் பேஜ்னு இருக்கும். பிளாட்ஃபார்ம் MetaTrader 5ல நான் இப்போ லாகின் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் சி ட்ரேடரா ட்ரேடிங் வியூவா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற அடிஷ்னல் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கோர் கண்டென்ட்டுக்கு போயிடலாம். உங்க டேஷ்போர்டில் இந்த மாதிரி கீ மாதிரி ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும், அதாவது அக்கௌண்ட் கிரெடென்ஷியல். ஒரு சில ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் ஆர் ரியல் அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் அப்படின்னு சொல்லி மேலேயே இருக்கும். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி கீ மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய லாகின், பாஸ்வேர்ட், பிளாட்ஃபார்ம், சர்வர் இது நாலும் வரும். இது நாலுமே ரொம்ப முக்கியம். மோஸ்டா நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை யாருக்கூடயும் ஷேர் பண்ணாதீங்க. உங்க லாகின் அண்ட் பாஸ்வேர்டை நீங்க சீக்கிரட்டா வைங்க இந்த மாதிரி. ஸோ நான் இங்க மவுஸ் எடுத்துட்டு போனாலே இந்த இடத்துல எனக்கு பாஸ்வேர்ட் காமிக்கும். அதை நான் மறைச்சு உங்களுக்கு காட்டுவேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம எடுத்துட்டு போயிட்டு MetaTrader 5க்குள்ள போடணும் வித் சர்வர். இந்த சர்வர்ல தான் இது லாகின் பண்ணணும். இது கண்டெஸ்ட் அக்கௌண்ட்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதனால சர்வர் பார்த்தீங்கன்னா 5% ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கும். இதுவே நீங்க ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 5% ஆன்லைன் ரியல்னு காட்டும். ஓகேங்களா? முதல்ல நம்ம வெப் லாகிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் மொபைலில் எப்படி லாகின் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வெப் லாகிங் பொறுத்தவரை உங்க டேஷ்போர்ட் இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்கள் இந்த கீயை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் ஆகும், அக்கௌண்ட் கிரெடென்ஷியல். நீங்கள் வெப்பில் பண்ண போகிறீங்களா, விண்டோலையா, மேக்லையா, லினக்ஸ்லையா அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வெப்புன்றதால எனக்கு இந்த பேஜ் லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 5% ஆன்லைன். நான் 5% இதை யூஸ் பண்ணுறேன், அதனால எனக்கு இங்கே வருது. நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அது இங்கே உங்களுக்கு வரும். அண்ட் கனெக்ட் ஒன் அக்கௌண்ட், லாகின், பாஸ்வேர்டு. சர்வர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து போகிறதால சர்வர் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடுது. ஓகேங்களா? மொபைல் லாகின்ல மாறும். வெப் லாகினை பொறுத்தவரை டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் கொண்டு போயிடும். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, இந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்டை காப்பி பண்ணுங்க அண்ட் பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாஸ்வேர்டை காப்பி பண்ணுறோம் அண்ட் பேஸ்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லாகின், பாஸ்வேர்ட் அண்ட் சர்வர் இது மூணுத்தையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் கனெக்ட் டு அன் அக்கௌண்ட்னு கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் டு அன் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களை டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து விடும். இதுதான் MT5 உடைய வெப் டெர்மினல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பை செல் பண்ணுறீங்களாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ், கரண்ட்டில் ஏதாவது பொசிஷன் இருந்தால் இங்கே காட்டும். இதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே நீங்கள் மவுஸை வச்சாலே இதெல்லாம் காட்டும். பேசிக்காக நீங்கள் இங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதை கிளிக் பண்ணி சார்ட் செட்டிங்ஸில் போயிட்டு இது எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஆனில் இருந்ததுன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அப்புறம் ஒன் கிளிக் ட்ரேடிங்கை அக்செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், இதை ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வருதுங்களா? இப்போ நீங்கள் இங்கே அப்படி கிளிக் பண்ணி பொசிஷனை ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், பையோ செல்லோ. இது கண்டெஸ்ட் அக்கௌண்ட்ஸு. ரூல்ஸ் படி பார்த்தா அடுத்த டைமில் ஒரு என்ட்ரி தான் போட முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி இது போயிட்டுருக்கு. அது ஒரு ஸ்விங் ட்ரேட் அப்படின்றதால அது போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக ட்ரேடிங் வியூ அப்படின்றத அந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு சார்ட்டுமே ஒரே சார்ட்டான்னு கேட்டால் கிடையாது. ப்ரோக்கருக்கு ப்ரோக்கர் மாறும். உங்களுக்கு எந்த சார்ட் ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துட்டு அதே சார்ட் இங்கே ஓடுதா அப்படின்றத பார்த்துட்டு என்ட்ரி இடுங்க. ட்ரேடிங் வியூவில் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கிற மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகாது. சம் மைன்யூட் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வெப் லாகிங். அண்ட் இது நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது, நியூ ஆர்டர் கிளிக் பண்ணியும் நீங்கள் என்ட்ரி போடலாம். ஸோ டேக் ப்ராஃபிட் SL அப்படின்றதாலும். அடுத்து தான் நம்ம MT5க்குள்ளே மொபைலில் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ MT5ன்னு போட்டு டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களை இந்த மாதிரி கொண்டு வந்து விடும். ஓப்பன் பண்ணோன்னே இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் டு எக்ஸிட் அக்கௌண்ட் ஆர் ஓப்பன் டெமோ அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட் தானே லாகின் பண்ண போகிறீங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும். புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் சர்ச் பண்ணணும். என்ன சர்ச் பண்ணணும்? நீங்கள் எந்த ப்ரோக்கருடைய லைவ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க ஆர் எந்த ப்ரோக்கருடைய ஃபண்டட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் அவங்களுடைய பேரை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஃபண்டட் நெக்ஸ்ட்னு சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வருதுங்களா? ஃபண்டிங் பிப்ஸு, ஃபண்டட் நெக்ஸ்ட்டு. ஸோ வருதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுறது 5%ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் 5%ன்னு கொடுத்தீங்கன்னா வராது. வெப்சைட்டில் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 5%ன்னு டைப் பண்ணுங்கள். 5% ஆன்லைன்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகும். ஸோ லாகின் அண்ட் பாஸ்வேர்ட். முதல்ல லாகின் போடலாம். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப சேஃபு. ஏன்னா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து போட்டுட்டு இருக்கணும். அண்ட் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுரும். ஃபெயில்டு டு லோட் அக்கௌண்ட் அப்படின்னு வரும், இல்லைனா ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு வரும்.
வரும், சம் திங்ஸ் வரும் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து என் லாகின் போட்டாச்சு. என் பாஸ்வேர்டு இப்போ நான் போடுறேன். கேப்ஸில் இருந்தால் கேப்ஸில், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில். அதுக்கேற்ற மாதிரி போட்டால் தான் உங்களுடைய அக்கௌண்ட் கரெக்டாக வரும். இல்லைனா அத்தன்டிகேஷன் ஃபெயில்டுன்னு வந்துட்டு எதுவுமே லோட் ஆகாது, பேலன்ஸ்லாம் எதுவுமே காட்டாது. நான் மொபைலில் சொல்லியிருக்கேன் சர்வர் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டுன்னு. இது 5% ஆன்லைன் தானே, கண்ணை மூடிக்கிட்டு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கிளிக் வச்சிடக்கூடாது. ஸோ நான் சொல்லியிருக்கேன் கண்டெஸ்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் காட்டும்னு. ஸோ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுவே ரியல் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் 5% ஆன்லைன் ரியல் அப்படின்ட்டுன்னு சூஸ் பண்ணணும். மொபைலில் பொறுத்தவரையும் இது ஒன்று இருக்குது. இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வராது, அத்தன்டிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதோட சர்வரை மட்டும் பார்த்து கரெக்டாக போடணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மோஸ்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டை நீங்களே ட்ரேட் பண்ணுங்கள், வேறு யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. சம்டைம்ஸ் ட்ரஸ்டடாக இருக்கிறவங்களும் ஏமாற்றிட்டு போவாங்க, நிறைய பார்த்தாச்சு. புதுசாக வரவங்க ஜாக்கிரதையாக இருங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜஸ்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்ம கனெக்டடாக இருக்கலாம். தேங்க்யூ.